ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா ரெட்ஷிஃப்ட் அண்ட் கிளவுட் ட்ரைல். ஓகே, ஸோ ரெட்ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா இது டாபிக், கிளவுட் ட்ரைல் செப்பரேட் டாபிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நாம ரெட்ஷிஃப்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெட்ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் இன்ஜினியரிங் கீழே வர சர்வீஸ் தான். டேட்டாபேஸ் இன்ஜினியரிங். ஓகே, டேட்டாபேஸ்னா என்ன? collection of informations. லாஸ்ட் கிளாஸ் தான் பார்த்தோம், அதுக்குள்ள சைலண்ட் ஆயிட்டீங்களே. ஓகே, ஸோ ஒரு கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஒரு அப்ளிகேஷனுடைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிற இடம் தான் நமக்கு டேட்டாபேஸ். கரெக்டா? சாரி, ஸோ நம்ம டேட்டாபேஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுமே ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல ப்ராப்பரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். ஓகே, சாரி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெட்ஷிஃப்ட் இருக்கா, இது நமக்கு ஒன் ஆஃப் தி டேட்டாபேஸ் தான். இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் சர்வீஸ்ன்னு சொல்லலாம். டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, ஜென்ரலா வேர்ஹவுஸ்னு என்ன? Sir, like a godown. Like a godown. குடோன். கரெக்டா? ஸோ வேர்ஹவுஸ்னா ஒரு குடோன். நம்ம குடோன்ல எதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம்? எஸ், பெருசா நம்ம யூஸ் பண்ணாத பொருளை தான் நம்ம குடோன்ல போட்டு வைப்போம். ரெகுலரா யூஸ் பண்ற பொருள் எல்லாம் ரெகுலரா வீட்டுக்குள்ளே வச்சிருப்போம். எதாவது நமக்கு எப்பாஸ் தேவைப்படும் அது எல்லாமே பழைய பொருள் எல்லாமே தூக்கி ஒரு குடோன்ல வச்சு என்னைக்காச்சும் யூஸ் ஆகுன்னு தெரியும். அப்படி யூஸ் ஆகும்போது அப்படியே தூசி தட்டி எடுத்துக்கலாம். கரெக்டா? அதே மாதிரிதான் நமக்கு இந்த ரெட்ஷிஃப்ட்டும். ஓகே, இது ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் சர்வீஸ். இப்போ ஒரு அப்ளிகேஷன் ப்ராப்பரா ரன் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்ராப்ரியேட்டா பர்டிகுலரா நியூ டேட்டாஸ் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ பழைய டேட்டாஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்க்கு புஷ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, எப்படின்னா எப்படி சொல்லலாம்னா இப்போ பேங்க் போறீங்க, பேங்க் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க. எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா ஸ்டேட்மெண்ட் எடுப்பீங்க? 1 month மேக்ஸிமம். 6 months கேட்டா ஸ்டேட்மெண்ட் அப்பே கொடுப்பாங்க, லேட் ஆகுமா? எவ்வளவு நேரம் லேட் ஆகும்? அப்பே கொடுத்துரும். லேட் ஆகும். 1 yearக்கான டேட்டா போய் கேட்டா ஸ்டேட்மெண்ட் போய் கேட்டா லேட் ஆகும். போனே தர மாட்டாங்க. உங்க மெயில் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, மெயில் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி மெயில் பண்றேன்னு சொல்றாங்க? ரீசன் என்னவா இருக்கும்? ஸோ அவங்க அது எல்லாமே டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆகி லார்ஜ் அதை அமௌண்ட் வந்து ஆஃப் டேட்டா இருக்கும். டேட்டா பெருசு, ஸோ அதனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம டேட்டாபேஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தர் பேங்க் கஸ்டமர்னு கிடையாது. ஓகே, மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. கரெக்டா? எல்லாத்துடைய ஓல்டு டேட்டாஸுமே நான் ஒரே சிங்கிள் சர்வர் வச்சு டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணிட்டு வந்தா அந்த சர்வர் என்ன ஆகும்? டவுன் ஆகும். கண்டிப்பா ஸ்லோ டவுன் ஆகும். அப்படியே ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 1 yearக்கான டேட்டாஸ் மட்டும் தான் அப்ராப்ரியேட்டா மெயின்டைன் பண்ணிட்டே வருவேன். 1 yearக்கு மேல வர ப்ரைவேட் டேட்டாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன் அப்படியே தூக்கி இந்த மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ் அப்ளிகேஷன்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகே, பழைய டேட்டாஸ் எல்லாமே நமக்கு எங்க இருக்குன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கும். ஓகே, நமக்கு எப்ப தேவைப்படுதோ அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அங்க இருக்கிற டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பேங்க்ல. இப்போ பேங்க்னு எடுத்துக்கிட்டா பேங்க்ல பார்த்தா நமக்கு எவ்வளவு செக்டார்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு HDFC எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா பர்சனல் பேங்கிங் இருக்கு, NRI இருக்கு, SME இருக்கு, ஹோல்சேல் அக்ரின்னு சொல்லிட்டு நிறைய செக்டார் வச்சிருக்கானா. இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொன்றுமே நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே மைக்ரோ சர்வீசஸ் கான்செப்ட் தானே. ஒவ்வொன்றும் தனித்தனி சர்வர் ரன் ஆகுமா இல்ல காமனா ஒரே சர்வர் ரன் ஆகுமா? தனித்தனி சர்வர் ரன். கரெக்டா? இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணிருப்போம்? டேட்டாபேஸ் வச்சிருப்போமா? தனித்தனி சர்வர்ல இருக்கும். அந்த ஒவ்வொரு சர்வீசஸும் நான் பர்டிகுலரா ஒரு டேட்டாபேஸ் செட் பண்ணி தான் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 1 yearக்கு மேல போச்சுன்னா இங்க இருக்கிற எல்லா டேட்டாஸுமே மொத்தமா தூக்கி டேட்டா வேர்ஹவுஸ் வச்சுப்பேன். ஓகே, ஏன்னா எனக்கு என் கஸ்டமர்ஸ் டேட்டாஸ் எல்லாமே எனக்கு தேவைப்படும். ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எல்லாமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஓகே, டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் பழைய டேட்டாஸ் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன்னா ஒரு ஏரியாவா தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸை நான் யூஸ் பண்ணிப்பேன். ஓகே, நம்ம ஒரு டேட்டா லேக்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு குடோன் மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா பழைய டேட்டாஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் இந்த டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, ஸோ இப்போ ரெட் ஷிஃப்ட்டுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, இப்போ ஆன் ப்ரெமிசஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வேர்ஹவுசஸ் இருக்கும். ஒன்று இருக்கும். ஓகே, பிக் டேட்டா இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான ஒன்று இருக்கும். தென் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்கு. அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ரெட் ஷிஃப்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இங்க நம்ம ஆன் ப்ரெமிசஸ்ல யூஸ் பண்ற அந்த பழைய சர்வீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாம தான் மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதே எப்படி நம்ம கிளவுட் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம AWSல ரெட் ஷிஃப்ட் இருக்கா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளவுட்லையும் தனித்தனி சர்வீசஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கும். எல்லாமே இதே ஒர்க்கை தான் பண்ணணும். ஸோ நம்ம கிளவுட் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஒர்க் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபைடா ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகே, நான் டேட்டாஸ் எல்லாமே எங்க நான் ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னா S3 பேக்கெட்ல போட்டு வச்சுப்பேன் பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே. ஏன்னா நமக்கு ஸ்டோர் பண்றதுக்கு ஏரியா இருக்கா, அது நமக்கு அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் தானே. நான் என்ன பண்ணுவேன், பழைய டேட்டாஸை ஃபுல்லா தூக்கி S3 பேக்கெட்ல ஸ்டோர் பண்ணிட்டு எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அங்கிருந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து பார்த்துக்க முடியும். ஓகே, அதுக்காக நாம ரெட் ஷிஃப்ட் பார்க்குறோம். அதுவே ப்ரீவியஸா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா அது ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். ஓகே, மொத்த டேட்டாஸ் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்கிருந்து ETLனு ஒரு டூல் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் லோட்னு சொல்லுவாங்க. அந்த டூல் மூலமா அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ யாரு கேட்கறோம் அவங்களுக்கு அந்த டேட்டாஸை தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ப்ரீவியஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எல்லா ஒர்க்குமே நம்ம சிம்பிளிஃபைடா பண்றதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸா ரைட் ஓகே ரைட். ஸோ ப்ரீவியஸா இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா இப்போ சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். ஓகே, இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்கான். ஓகே, இப்போ ஃப்ளிப்கார்ட்ல நாம என்னென்ன கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், எல்லா கார்டுமே யூஸ் பண்ணலாமா? ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே இல்லை, நம்ம எல்லா பேங்கிங் கார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ சினாரி எப்படி வச்சுக்கலாம்னா இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்கான், ஃப்ளிப்கார்ட் நம்ம எல்லா கார்ட்ஸுமே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுல பாத்தீங்கன்னா இப்போ மெயினா ஒரு 3 கார்டு எடுத்துப்போம். ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், ICICI எடுத்துக்கலாம், HDFC எடுத்துக்கலாம். ஓகே, இந்த 3 கார்ட்ஸ் தான் நம்ம மேஜரா எல்லாரும் யூஸ் பண்ற கார்ட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ எல்லாருமே கிரெடிட் கார்ட்ஸ் வச்சு பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க, எல்லா கார்டையும் நல்லா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சடன் என்ன ஆகுதுன்னா இப்போ நமக்கு HDFCக்கு மட்டும் அந்த கார்டை யூஸ் பண்ற யூசர் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஓகே, அப்படி குறைச்சிட்டு வந்தா அந்த பேங்கோட பிசினஸ் என்ன ஆகும், டவுன் ஆகுமா? அப்போ இந்த பேங்கோட பிசினஸை நம்ம எப்படியாச்சு அப் பண்ணணும். கரெக்டா? அது எப்படி பண்ணலாம்? ஓகே, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, ஸோ இந்த ரெட் ஷிஃப்ட் மாதிரியான இந்த டேட்டா வேற சர்வீஸ் எல்லாமே யாரு ரியல் டைம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டேட்டா சயின்டிஸ்டோ டேட்டா அனலிஸ்டோ அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளோட ஒர்க் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ரெட் ஷிஃப்ட்டை இந்த இன்ஃப்ரா பில்ட் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான். தென் அதுக்கு மேலே இந்த டேட்டாஸ் அனலைஸ் பண்றவருக்குலாம் நம்மளது இல்லை, அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்கான், இதை ஃப்ளிப்கார்ட்டா வச்சுப்போம். ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இருக்கு, தென் ICICI, HDFC எல்லாரும் எல்லா பேங்கிங் கார்டு வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுவான், ஸோ பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே வச்சிருப்பானா, அவன் என்ன பண்ணுவான், பழைய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஒரு இடம் வேணுமா, ஸோ அவன் என்ன பண்ணிருப்பான், ஏதாச்சும் ஒரு டேட்டா வேர்ஹவுஸை சூஸ் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஓகே, ஒரு லெவலுக்கு மேல பழைய டேட்டாஸ் எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகி தான் இருக்கும். டேட்டா வேர்ஹவுஸ். ஓகே, ஸோ டேட்டா வேர்ஹவுஸ் என்ன பண்ணியிருப்பான்னா அந்த அவன் இருக்கிற பழைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே இந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். இப்போ இங்க என்ன சினாரியோனா இப்போ நம்ம HDFC இருக்கானா, அவனுக்கு என்ன தேவைன்னா கிரெடிட் கார்ட்ஸை வச்சு பர்ச்சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரி வேணும்னு கேட்குறான். ஓகே, அந்த டேட்டாஸ் எல்லாம் வேணும்னு கேட்குறான். ரீசன் என்னன்னா
இப்போ ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்றவங்க யூசர் பேஸ் எல்லாமே குறைஞ்சிட்டே வருது. ஓகே, அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கான்னா அவனும் செட் ஆஃப் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட் டீம் எல்லாமே வச்சிருப்பான். டேட்டா அனலிஸ்ட் இந்த டீம் எல்லாமே இருக்கும். ஓகே, எங்கன்னா ஹெச்டிஎஃப்சில. ஓகே, இந்த டீம் இருக்காங்க. இவங்க தான் பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க்கும் ஐசிஐசியும் இப்படிலாம் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ எந்த மாதிரி ஆஃபர்ஸை கொடுத்து அவங்க கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றாங்க. இப்போ நாமளும் ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கும். பட் நம்ம பேங்கிங் கார்டு யூஸ் பண்ற அப்படியே யூசர் பேஸ் அப்படியே கொஞ்சமா கிராஜுவலா குறைஞ்சிட்டே வந்துருக்கு. என்ன ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா இங்க ரெக்வஸ்டா ஃபிளிப்கார்ட் கேட்பான். ஓகே, ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான கிரெடிட் கார்ட்ஸை வச்சு பர்ச்சேஸ் பண்ணவங்க டேட்டாஸை மட்டும் கொடுன்னு கேட்பான். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவான், ஃபிளிப்கார்ட்டும் எதுவும் சொல்ல முடியும், தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னா அவனுக்கு தான் பிசினஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவான், கண்டிப்பா டேட்டாஸ் எல்லாமே தருவான். அப்போ டேட்டாஸ் எல்லாமே எங்க வச்சிருப்பான்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பான். ஓகே, ஸோ இங்க இருக்கிற டேட்டாஸை எடுத்துதான் ஹெச்டிஎஃப்சி தரணும். அங்க இந்த இடத்துல எக்கச்சக்கமா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அப்போ அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து யூஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரக்காக ஒரு டூல் யூஸ் பண்ண போறேன். அதுதான் என்னன்னா ETL. ETL சொல்லுவோம். ஓகே, இந்த டூல் நமக்கு என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அதே மாதிரி டேட்டா வேர்ஹவுஸ்ல இந்த ஃபார்மேட் தான் டேட்டாஸ் இருக்குன்றது இல்லை, எந்த ஃபார்மேட் வேணாலும் டேட்டாஸ் இருக்கலாம். ஓகே, நம்ம எந்த ஃபார்மேட் டேட்டாஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த டூல் மூலம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க இருக்க டேட்டாஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இப்போ HDFC தரணுமா கடைசியா டெலிவர் பண்ணுவான். ஓகே, அவனுக்கு என்ன டேட்டாஸ் வேணுமோ அந்த டேட்டாஸை மட்டும் டெலிவரி பண்ணுவான். தென் HDFC பேங்க் வச்சுக்கிற டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்டும் அந்த டேட்டாஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எப்படி ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன்ஸ் தரலாம் அப்படின்ற ஒர்க்கை பார்ப்பாங்க. ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன் ப்ரெமிசஸ் நடக்கிற ஒர்க். இதே ஒர்க்கை இந்த டேட்டா ஒரு ETL டூல் மூலமா பண்ணும்போது நமக்கு ப்ராசஸே பெருசா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் இருக்கு. ஓகே, நான் அங்கிருந்து டேட்டாஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரேன். இதுவே ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கொண்டு வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்ட் தரணும். அவங்க அதுக்கப்புறம் தான் டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே தலை சுத்தி மூக்க தொடர்ற மாதிரி. இதே ஒர்க்கை சிம்பிளா பண்றதுதான் நம்ம ரெட்ஷிஃப்ட். ஓகே, நம்ம ரெட்ஷிஃப்ட் என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா வச்சுக்கலாம். இப்போ ஃபிளிப்கார்ட்டை யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவன் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணிக்கிற இடமா S3 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெட்ஷிஃப்ட்டை வச்சு ஈஸியா ரெட்ஷிஃப்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணி டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் ஈஸியா. அந்த மாதிரி ஒர்க்கை எப்படி பார்க்கறது அப்படின்றத தான் நான் பார்க்க போறேன். சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா டைரக்டா S3 வச்சுக்கலாம். சேம் ஃபிளிப்கார்ட் இருக்கானா ஃபிளிப்கார்ட். ஸோ அவன் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிற இடமா நம்ம S3 வச்சுக்க போறோம். S3 வச்சுக்க போறோம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே அப்படியே நாம ரெட்ஷிஃப்ட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் ஈஸியா. ரெட்ஷிஃப்ட் கொண்டு வந்துடலாம். தென் ரெட்ஷிஃப்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா கொரீஸ் மூலமா ஒரு டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகே, நம்ம ரெட்ஷிஃப்ட் என்ன பண்ணலாம்னா SQL கொரீஸ் மூலமா டேபிள்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி அந்த ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டா ஒரு மொத்தமா ஒரு டேட்டாவா குவிஞ்சிருக்கும். அந்த டேட்டாஸ்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எது வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து நாம ஈஸியா ரோஸ் அண்ட் டேபிள் காலம் அந்த வேலையை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிடும். தென் அதை அனலைஸ் பண்ணி ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்கான சொல்யூஷன்ஸும் தருவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா S3ல சில டேட்டாஸ் அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணிட்டு அங்க இருக்கிற டேட்டாஸை ரெட்ஷிஃப்ட்டுக்கு கொரீஸ் மூலமா கொண்டு வர போறோம்.
ஓகே, கொண்டு வந்துட்டாம அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஒர்க் எல்லாமே டேட்டா சயின்டிஸ்ட் அனலிஸ்ட்டும் அதை அனலைஸ் பண்ற ஒர்க்கை பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதே ப்ரீவியஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய ப்ராசஸா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பெரிய டேட்டா வேரஸ் இருக்கும், அங்கிருந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொண்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு லென்த்தி ப்ராசஸா போகும். அதே ப்ராசஸ் சிம்பிளிஃபைடா பண்றதுக்கு தான் இந்த ரெட் ஷிஃப்ட். ஓகே, ஸோ நார்மல் ஒரு டேட்டா பேஸ் டேட்டா வேற சர்வீசஸை விட ஒரு ETL மூலம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதை விட நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட் யூஸ் பண்ணும்போது 20x ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே, 20 மடங்கு நமக்கு ஃபாஸ்டராகவே நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஒர்க் எல்லாமே சிம்பிளிஃபைடா பண்ணி கொடுத்துரு. அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா கிளவுட் பக்கம் எல்லாம் மெயினா வரதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பீடு தான். நம்ம ஒர்க் எல்லாத்தையுமே குயிக்கா முடிச்சு முடியாது. டேட்டா பேஸ் செக்டர் சைடு போயிட்டோம்னா ரொம்ப ரொம்ப குயிக்காவே பார்த்துக்கலாம். ரீசன் என்னன்னா ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல நம்ம பண்ணும்போது என்டையர் மெயின்டெனன்ஸை நாம தான் பார்க்கணும் இந்த டேட்டா பேஸ்க்கு. அதுவே கிளவுட்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா டேட்டா பேஸை மேனேஜ் பண்றது எல்லாத்தையுமே ஈஸியா கிளவுடே பார்த்துப்பான். ஓகே, இன்கேஸ் நான் கான்ஃபிகரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட ஈஸியா நான் எடிட்ல போயிட்டு கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே ஆன் ப்ரெமிசஸ்னா என்டையரா ஸ்டாப் பண்ணணும், ஒரு பெரிய சர்வர் ரூமா இருக்கும், போயிட்டு நான் கான்ஃபிகரேஷன் ஒரு ரேம் இன்க்ரீஸ் பண்ணணுமா நான் தான் பண்ணணும், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு மெமரிக்கு இன்க்ரீஸ் பண்ணுமா, என்டையரா டோட்டலா ஒர்க்கை நானே தான் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ச் பை இன்ச்சா பண்ண வேண்டியதா இருக்கும். அதுவே கிளவுட் பக்கம் ஜஸ்ட் எடிட்னு கொடுக்க போறோம், வேணுங்கிற செலக்ட் பண்ண போறோம், நம்ம கொடுத்தோம்னா கான்ஃபிகரேஷன்ஸும் ஈஸியா இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ப்ராக்டிகல் என்ன பண்ணலாம்னா S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, கிரியேட் பண்ணிட்டு டேட்டாஸ் அப்லோட் பண்ண போறோம். அந்த டேட்டாஸ் எந்த மாதிரி இருக்கும்னா அமைக்கிறேன், சாம்பிள் டேட்டாஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டாஸ். ஓகே, இது யூசர் இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தா நமக்கு ஏதாச்சும் புரியுதா? ஜஸ்ட் ஏதோ டேட்டாஸ் இருக்குன்னு தெரியுது, பட் எதுவும் தெரியல. அதே மாதிரி இன்னொரு டேட்டா இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா. ஓகே, இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குன்னா மொத்தம் என்டையர் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே S3 பக்கெட்டுக்கு டேட்டாஸை புஷ் பண்ணி போறோம். புஷ் பண்ணிட்டு அந்த டேட்டாஸை அங்கிருந்து எடுத்து என்ன பண்ணலாம்னா அப்படியே ரெட் ஷிஃப்ட் கொண்டு வரலாம். ஓகே, அதுவும் இப்போ நம்ம ரெட் ஷிஃப்ட்ல என்ன பண்ண முடியும், ஈஸியா நம்ம ரெட் ஷிஃப்ட்லயே கொரிஸ் எல்லாம் கொடுத்து சிம்பிளா ஒர்க் பண்றதுக்கான வந்துடும். அது ரெட் ஷிஃப்ட் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா SQல நம்ம லேப்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு SQL ஒர்க் பெஞ்ச் மூலமா அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட்லாம். இப்போ அந்த ஒர்க் நம்ம சிம்பிளிஃபைடா ரெட் ஷிஃப்ட்லேயே பண்ணிக்க முடியும். அந்த கொரி எடிட்டர்னு பாத்தீங்கன்னா ரெட் ஷிஃப்ட்லேயே கொண்டுட்டு எல்லா ஒர்க்குமே சிம்பிளா ஃபாஸ்டாவும் பண்ணிக்க முடியும். நம்ம அடிஷனலா எந்த ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, சிம்பிளிஃபைடா ஒர்க் இதுலயே பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் S3. தென் another thing, இன்னைக்கு நாம ஒரு ரோலும் கிரியேட் பண்ண போறோம். ரோல் எதுக்காகனா ரெட் ஷிஃப்ட்டுக்காக. ஏன் கிரியேட் பண்ண போறோம்? எஸ், ஏன்னா ரீசன் என்னன்னா இப்போ நம்ம டேட்டாஸ் எங்க இருக்க போகுது, S3ல இருக்க போகுது. S3ல இருக்கிற டேட்டாஸ் நம்ம எங்க கொண்டு வர போறோம்னா ரெட் ஷிஃப்ட்டுக்குள்ள கொண்டு போறோம். அப்போ ஒரு சர்வர் டு சர்வீஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்காக நமக்கு ரோல்ஸ் தேவைப்படும். ஸோ என்ன பண்ண போறோம்னா ரெட் ஷிஃப்ட்டுக்காக ரோலை சூஸ் பண்ணிட்டு அந்த ரோல் நம்ம என்ன பண்ண போறோம்னா S3க்கான பாலிசியை அட்டாச் பண்ணிருப்போம். ஓகே, அதையும் பண்ணிடலாம். S3 ஓகே, எக்ஸிஸ்டிங் பக்கெட் யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, இங்க ஒரு பக்கெட் இருக்கு. ஓகே, எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாமளா ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் டேட்டாஸை. ஸோ
upload, add files, users pipe node data இருக்கு, அதையும் venue pipe open. ஸோ இப்போ நமக்கு டேட்டாஸை S3 பக்கெட்டுக்குள்ள கொண்டு வந்தாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்னா ரோல்ஸை கிரியேட் பண்ணிடலாம். IAM roles, create role. தென் யூஸ் கேஸ்ல இங்க வாங்க. நம்ம எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஈஸ்டூக்கா சூஸ் பண்ணியிருப்போம். ஐ திங்க் லேம்டா பார்த்துருப்பீங்க, லேம்டாக எடுத்திருப்பீங்க. ஸோ இங்க கிளிக் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா AWS எல்லா சர்வீசஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா ரோல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க எந்த சர்வீஸோட இன்டகிரேட் பண்ண போகுதுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ண போகுதுங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிக்கலாம்னா அந்த சர்வீஸை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற ரோல் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுக்கிறது ரெட்ஷிஃப்ட். ஸோ ரெட்ஷிஃப்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக இருக்கும். நான் ரெட்ஷிஃப்ட் கஸ்டமைசபிள் எடுத்துக்கிறேன். நானா கஸ்டமைஸ் பண்ணி ரோல் கிரியேட் பண்ணி போறேன். நெக்ஸ்ட் தென் என்ன ஆக்சஸ் கொடுக்க போறோம்னா S3க்கான ஃபுல் ஆக்சஸ். S3 பைட்ல ஆப்ஜெக்டை எனக்கு எடுத்துக்கணும். அதுக்காக ரோல்கான நேம் ரெட்ஷிஃப்ட் 9am வச்சுக்கலாம். ஓகே, then create role. So right, நம்ம ரோல் கிரியேட் ஆயிடுச்சு ரெட்ஷிஃப்ட் 9am. ஓகே, தென் இப்போ ரெட்ஷிஃப்ட்ல வரலாம். Amazon Redshift. Amazon Redshift fast fully managed petabytes scaled cloud data warehouse. ஓகே, நம்ம பெட்டாபைட்ஸோட என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் ரொம்ப 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 ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, அதுக்காக தான் ரெட்ஷிஃப்ட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கிறாங்க ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்க்காக. தென் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கிரியேட் கிளஸ்டர். தென் இங்கதான் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ நம்ம கிளஸ்டருக்கான நேம் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து சூஸ் தி சைஸ் ஆஃப் தி கிளஸ்டர். ஹெல்ப் மீ சூஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது சில சிம்பிள் கேட்டகரிஸ் காட்டும். அதுக்கேற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இல்லை ஐல் சூஸ்னா நாமளே பேசிக்கா ஸ்கிராச்ல இருந்து என்டையரா கான்ஃபிகர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதில் பார்த்தோம் RDSல நோடு டைப். அதே மாதிரி ரெட்ஷிஃப்ட்டும் பேக்கில் நமக்கு ரெண்டா இருக்கு. ஒரு ரேமும் CPU எல்லாமே தேவைப்படும். அதுக்கான சைஸை நாம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சைஸ்ல கொடுத்துருப்போம். இப்போ இது இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் DC2 லார்ஜ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் நோட் மேக்ஸிமம் 32னா அது கீழே ஒரு கிளஸ்டர் மாதிரி 32 சர்வர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகே, அது எல்லாமே ஒன்னா சேர்ந்து நம்ம ரெட்ஷிஃப்ட் ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு சிங்கிள் நோடு கொடுத்தாலே மந்த்லி சார்ஜ் எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 233. இதுலயே இதுக்கு என்டையரா கொடுத்தா 7475. ரைட், இது பேசிக்கா இருக்க கான்ஃபிகரேஷன். இங்க ஒன்று இருக்கா RA3ன்னு. இது பார்த்தீங்கன்னா வேற ஹார்க் எவ்வளோ டாலர்ஸ்ல இருக்கான், 0.32. இது இருக்கிறதுலே $15 கொடுத்துருக்கானா. ஸோ அதுல ஓகே, அது பேசிக்காவே 2 நோட்ஸ் நமக்கு வேணும். சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க, 22,000. அப்படியே ஃபுல்லா இருக்கிறதுல கொடுத்து பாருங்க எவ்வளவு இருக்கு,
இந்த அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 14 lakhs. 14,17,858.56 டாலர்ஸ் பெர் மந்த். ருபீஸ் இல்ல, டாலர்ஸ். ஓகே, நேத்து சொன்னா அடுத்த கிளாஸ்ல சர்வீஸ் பார்ப்பீங்க. அதுதான் அது. ஓகே, ஸோ நீங்க ஒரு நாள் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சர்வீஸ்னா நமக்கு இதுதான். ஓகே, இதுல மட்டும் கிரியேட் பண்ணி டெலிட் பண்ண மறந்துட்டீங்க, அவ்வளவுதான், அப்படியே தாறுமாறா பில் ஏறிட்டே வரும். ஸோ இதை ஒர்க் பண்ண உடனே டெலிட் பண்ணிடணும். ஓகே, மறந்துட்டீங்கன்னா பில் வந்துச்சு சார் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு புது அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்குவாங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இருக்கிறதுலே பேசிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். டிசி டு லார்ஜ், தென் நமக்கு சிங்கிள் நோட் இருந்தாலே போதும். ஓகே, இதுல மறந்துட்டாலுமே பார்த்துக்கங்க, $233 என்ன பண்ண முடியும். வாங்க அடுத்து சாம்பிள் டேட்டா, லோட் சாம்பிள் டேட்டான்னு இருக்கும். இது எனேபிள் பண்ணா என்ன பண்ணுவான்னா, நம்ம ரெட்ஷிஃப்ட் பேசிக்கா சில டேட்டாஸை நம்ம ரெட்ஷிஃப்ட்ல அப்லோட் பண்ணி தருவோம். ஓகே, எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், டேட்டாஸை எந்த மாதிரி விசிபிள் ஆகுன்றதுக்கு அவனே கொடுப்பான். நம்ம அவன் கொடுக்குற சாம்பிள் டேட்டாஸ் நம்ம எடுத்துக்க போறது இல்லை. நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா, நமக்கான ஒரு ஓன் டேட்டாஸை நாமளா எஸ்எல் வச்சிருக்கோமா, அதைத்தான் நாம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, வேணா இதை கூட கொடுத்து பார்க்கலாம், பட் இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லை. அடுத்து இதுக்கான டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்ம ரெட்ஷிஃப்ட் டேட்டாபேஸ் யூசர் நேம்னா AWS யூசர் டிஃபால்ட் இருக்கு. இதையே நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாஸ்வேர்ட் அட்மின் 123. ஸோ கேப்ஸ்ல போட்டு கொடுத்துக்கோங்க, சிம்பிள்ஸ் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. ஓகே, அடுத்து கிளஸ்டர் பர்மிஷன்ஸ். இங்கதான் நாம என்ன பண்ண போறோம்னா, நாம கிரியேட் பண்ண ரோல்ஸ் அப்ளை பண்ணிக்க போறோம். மேனேஜ் IAM ரோல்ஸ் அசோசியேட். ஸோ நம்ம கிரியேட் பண்ண அந்த ரெட்ஷிஃப்ட் 9 AM ரோல் செலக்ட் பண்ணிக்கிட்டோம், அசோசியேட் IAM. இப்போ அட்டாச் ஆயிருக்கு. அப்படியே கீழே வந்தா அடிஷ்னல் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இங்க கிளிக் பண்ணா நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்ம ரெட்ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டா நமக்கான ஒரு ஓன் VPC கிரியேட் பண்ணி அதிலே செட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஓகே, அதே மாதிரி இதுக்கான செக்யூரிட்டி குரூப் என்ன கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். சப்நெட் குரூப் அதே மாதிரி இதுக்கும் சப்நெட் குரூப்பிங் பண்ணி வச்சுக்கலாம். அவைலபிலிட்டி ஜோன், எனக்கு எந்த ஜோன்ல கிரியேட் ஆகணுன்றதையும் நாம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி எல்லாமே ஏபியில தான் கிரியேட் ஆகும், சிக்கு போகவே போகாது. ஓகே, எப்போ சிக்கு போகும்னா ஏ அவைலபிள்னா ஃபர்ஸ்ட் பிக்கு போகும், மறுபடியும் பி இல்லைன்னா டக்குனு ஏ அப்படியே மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ரெண்டுமே எப்போ டவுன் ஆகுதோ அப்பதான் சி பக்கமே போகும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இது ரெண்டுமே டவுன் ஆகாது. ஸோ ஏபியில் மட்டும் தான் கிரியேட் ஆகிற மாதிரி தருவான். ஓகே, என்ன அடுத்து அப்படியே வாங்க டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ டிஃபால்ட்டா நம்ம ரெட்ஷிஃப்ட்குள்ள இருக்கிற டேட்டாபேஸ்க்கான நேம் என்னன்னா இதுதான். ஓகே, டெவ். இப்போ ரெட்ஷிஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இதுவும் டேட்டாபேஸ் சர்வீஸ் சொல்லியிருக்குன்னா, இதுவும் பேக் எண்ட்ல எந்த டேட்டாபேஸ் இன்ஜின் வச்சு ரன் ஆகுனா போஸ்ட்கிரஸ். ஓகே, ஒரு போஸ்ட்கிரஸ் SQL வச்சு நமக்கு உள்ள பேக் எண்ட்ல ரன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குள்ள நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸ்க்கான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெவ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம், RDS பார்த்தோமா, அப்போ இனிஷியலா ரெட்ஷிஃப்ட் நேம் கொடுத்துருப்போம், அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டாபேஸ் தனியாக நேம் கொடுத்துருப்போமா, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த டெவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸ்க்கான ஒரு டிஃபால்ட் நேம். தென் ரெட்ஷிஃப்ட்கான போர்ட் நம்பர் என்னன்னா இதுதான் 5439. அடுத்து அப்படியே வாங்க மெயின்டெனன்ஸ். ஸோ நான் ரெட்ஷிஃப்ட் ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ செட் பண்ணி மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம், அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். தென் நான் ரெட்ஷிஃப்ட் மானிட்டர் பண்ணணுமா, கிளவுட் வாட்சை வச்சு நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் ரெட்ஷிஃப்ட்ல ஸ்டோரேஜ் மேலே போகுது, இல்லை டேட்டாஸ் ஓவரா நம்ம ப்ரொசீட் பண்ணி பார்க்கறதால யூட்டிலைசேஷன் அதிகமாக ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா SMS பார்த்துட்டீங்களா, SMS எக்ஸ்கியூஸ். ஸோ நம்ம SNSல ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி யார் யாருக்கெல்லாம் நோட்டிஃபை பண்ணணுமோ அதை நம்ம கான்ஃபிகர் பண்ணி செட் பண்ணிக்க முடியும், அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். தென் பேக்கப். இன்கேஸ் ரெட்ஷிஃப்ட் இருக்கிற டேட்டாஸையும் நான் ஸ்னாப்ஷாட் எடுத்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகே, அப்போ SQL இருக்கிறதே பேக்கப் தானேன்னு கேட்டா SQL இருக்கிறது ரா டேட்டா. அதே ரெட்ஷிஃப்ட் கொண்டு வந்தோம்னா அப்படியே பேக்கப் எடுத்துட்டா அந்த ஸ்னாப்ஷாட்டை வச்சு திரும்பவும் ஒரு அதே கஸ்டமைஸ் பண்ணி அதே மாதிரி டேட்டா பேஸை கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, ஸ்கிராச்ல இருந்து கொண்டு வர தேவையில்ல, பட் இப்போ நான் பண்ற ஒர்க் ஸ்கிராச்ல இருந்து பண்றோம். ஓகே, அவ்வளோதான், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், வேணா எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு டிஃபால்ட்டே வச்சுப்போம். ஓகே, யூஸ் டிஃபால்ட்ஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க.
கிரியேட் கிளஸ்டர். இது நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். இது நம்ம கிரியேட் ஆகும். ஃபர்ஸ்ட் அன்அவைலபிள் ஸ்டேட்னு வரும், அதுக்கப்புறம் அவைலபிள்னு வரும். ஓகே, இது கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணலாம். அவைலபிள் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ கிளஸ்டருக்குள்ள வரலாம். ஸோ உள்ள வந்துட்டோம். ஸோ நம்ம என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, கீழே அடிஷனலாக நம்ம என்ன செட்டிங்ஸ் பண்ணணுமோ, கொரி மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஷெட்யூல் பண்ணணும்னா, இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இங்கே இருக்கும். எல்லாமே பண்ணிக்கணும். இந்த ஒர்க் எல்லாமே டேட்டா அனலிஸ்டும் டேட்டா சயின்டிஸ்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணோம், ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு S3க்கான ஆக்சஸ் ரோல்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணி கொடுத்தா போதும். தென் இதுக்குள்ள ஒர்க் பண்ண போகிறது எல்லாமே அவங்க தான். ஸோ எந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கிறத ஒரு சாம்பிளாக பார்க்கலாம். ஓகே, இங்கே கொரி டேட்டான்னு இருக்கா, கொரியின் கொரி எடிட்டர். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, ஸோ இந்த 2 பாயிண்ட் எடுத்து SQL ஒர்க் பெஞ்ச் இருக்கும், அதோட நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் அப்படி மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ரெட்ஷிஃப்ட்டுக்குள்ளேயே கொரி எடிட்டர் மூலம் என்ன பண்ணிக்கலாம், இங்கேயே கொரிஸ் எல்லாமே கொடுத்து நாம ஒர்க் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நமக்கு இங்கே இதுக்குள்ளேயே இருக்கு. ஓகே, நம்ம இங்க இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம். தென் எல்லாமே டேட்டா பேஸ்ல வரும். உள்ளாடி சொல்லலாம், நம்ம ஜஸ்ட் இந்த அளவு தெரிஞ்சா போதும். நம்ம ரொம்ப இன்டெப்தா டேட்டா பேஸ்ல போக தேவையில்லை, ஏன்னா நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் அவங்க பார்த்துக்கலாம். கனெக்ட், கிரியேட் a new connection. Database name, dev, database user, AWS user கொடுத்து கனெக்ட் கொடுங்க. ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் கொடுத்த கொரிஸ் எல்லாமே இருக்கு, டிசேபிள் பண்ணு. ஓகே, ஸோ நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா கனெக்ஷன் கொடுத்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க வாங்க, ரெட்ஷிஃப்ட் கமெண்ட்ஸ். ஸோ இங்க இருக்கிறது என்னன்னா, ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கான ஒரு கொரி. ஓகே,
ஸோ இந்த கொரியை அப்படியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இங்க கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கொடுத்து இங்க ரன் கொடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல ஒரு டேபிளா கிரியேட் ஆயிருக்கும். ஓகே, இது எல்லாமே SQL queries தான். ஓகே, இந்த வேல்யூஸ்க்கு என்னெல்லாம் டேட்டாஸ் இருக்குமோ அதை பேஸ் பண்ணி கொரி லாங்குவேஜ் எழுதுவாங்க. எழுதி நீங்க என்டர் பண்ணோம்னா ஒரு டேபிள் நமக்கு கிரியேட் ஆயிரும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இன்னொரு டேட்டா கொடுத்துருக்கோமா, ஃபர்ஸ்ட் கொடுத்த கொரி எதுக்குன்னா இந்த ஆல் யூசர்ஸ் பைப்னு இருக்கா, அதுல இருக்கிற டேட்டாஸ்க்கான கொரி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வென்யூ பைப்னு இருக்கா, இதுக்கான கொரிஸை கொடுக்க போறோம். ஸோ இதுக்கான கொரிஸ்க்கு வாங்க, கிரியேட் டேபிள் வென்யூ காப்பி. ஸோ இதே பேஜ்லையும் கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லைன்னா புதுசா ஓப்பன் பண்ணி இங்கேயும் தரலாம். ஓகே, நீங்க ஒரே பேஜ்ல இந்த கொரிஸை கொடுக்கணும்னா ப்ரீவியஸ் இருக்கிற கொரிஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கொரியை பேஸ்ட் பண்ணி ரன் கொடுத்துக்கலாம். இப்படியும் கொடுக்கலன்னா புதுசா ஆட் பண்ணி ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வென்யூ கிரியேட் ஆயிருக்கா. ஸோ இப்போ அந்த யூசர்ஸ்ங்கிற டேட்டாவுக்காக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். வென்யூங்கிற டேட்டாஸ்க்காக ஒரு டேபிள், வென்யூங்கிற ஒரு டேபிள். இது எல்லாமே அந்த டேட்டாஸ்க்கு வரப்போற ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கான வேல்யூஸ். ஸோ தென் இப்போ நமக்கு டேபிள் ரெடி, டேட்டாஸ் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா S3ல இருக்கிற டேட்டாஸ் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வர போறோம். அதுக்குமே எல்லாமே கொரி கமாண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ வாங்க